இங்கே பாருங்கள், இது வந்து பச்சை கால். இது அந்த காலை வாட்டியாச்சு. இது எப்படி இருக்குன்னு பாருங்கள். நம்ம வாட்டினதுக்கப்புறம் இப்படி ஆயிட்டு இது எப்படி வாட்டினோம் அப்படி பார்க்கலாம். எப்படின்னா இங்கே பாருங்கள், நம்ம தீயில வச்சுக்கிடணும். தீயில வச்சுட்டு இந்த காலில் உள்ளதான் இந்த இதை எடுத்துக்கிடணும். நம்ம இங்கே பாருங்கள், தீயில வச்சுட்டோம். அப்படியே கொஞ்ச நேரம் சுருட்டிக்கோங்க. அதே மாதிரி எடுங்க. இந்த ஆட்டுக்கால் சூப் ரொம்ப நம்ம உடம்புக்கு நல்லது. அதனால் வாரத்தில் ஒரு தடவையாவது கண்டிப்பாக இந்த ஆட்டுக்கால் சூப் குடிச்சிருங்க. சிட்டி சைடு இருக்கவங்கெல்லாம் இப்படி வைக்க முடியாது. விறகடுப்புலாம் எங்கே இருக்கு தெரியாது. அதனால் ஒரு ஆட்டாங்கால் நாங்கள் எடுத்துருக்கோம் சூப் கண்டி. அது மட்டும் கேஸ் அடுப்பில் அனுப்பிக்கிடுதோம், வாட்டிக்கிடுதோம். 4 கால் வாரத்தில் ஒரு தடவை கண்டிப்பாக குடிச்சிக்கோங்க. நம்ம கால் வைக்க முடிச்சுட்டு இந்த பர்னால் அதெல்லாம் எடுத்துருங்க. ஏன்னா அந்த ஆட்டில் உள்ள முடி அதெல்லாம் அந்த இதில் போய் நிற்கும். பர்னால் எடுத்து நல்லா க்ளீன் பண்ணிடுங்க. நல்லா இங்கே பாருங்கள், இது வந்து எப்படின்னா இந்த ஆட்டுக்கால் இந்த குழம்பு இது வந்து எடுத்துடணும். இங்கே பாருங்கள், எடுத்தாச்சு. 2வதுலையும் எடுத்தாச்சு. கொஞ்சம் இந்த கால் தெறிக்கும், கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. டப்பு 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 டப்புன்னு தெரிக்கும். இந்த மாதிரி நம்ம கால் வைக்கும் போது வந்து டப்பு டப்புன்னு ஒன்று தெரிக்கும். சில காலில் தெரிக்கும், சில காலில் தெரியாது. அது கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கோங்க. அப்படி தெரிக்கிறது வந்து எதனாலனா அந்த தோல் வந்து வைக்கும் போது சுருங்குது இல்லை, அதுக்குனால இந்த ரத்தம் வந்து அதில் உள்ள ரத்தம் வெளியில் தெரிச்சு. வாட்டின கால் 3 நாள் 4 நாள் வச்சாலும் ஒன்றுமே செய்யாது, காஞ்சிக்கிட்டே தான் இருக்கும். கொஞ்சம் மழை நேரத்தில் மட்டும் பார்த்துவாங்க, புழு வச்சிரும். இப்போ பாருங்கள், அடுப்பை நாங்கள் க்ளீன் பண்ணிவிட்டு சொல்லுதோம். லைட்டாக மஞ்சள் தடவிக்கோங்க. இப்போ பாருங்கள், எதுக்காக இப்படி மஞ்சள் தடவுதோம்னா கால் நல்லா மணமாகவும் நல்லா இருக்கும் குழம்புக்கோ சூப்புக்கோ. பாருங்கள், மஞ்சளை தடவையாச்சு இப்படி ஜம்முன்னு இருக்குதுங்க. இப்போ பாருங்கள், கால் வைக்க முடிச்சதும் இந்த பர்னால்லாம் எடுத்துன்னு நாங்கள் நல்லா க்ளீன் பண்ணிட்டோம். நீங்களும் அதே மாதிரி உடனே க்ளீன் பண்ணிடுங்க.